நமக்கு இன்னொன்று நம்மளை பாதிக்குது இப்போ இருக்க சூழல்ல மொபைல் தான் ரொம்ப பாதிக்குது. என்ன மொபைலில் பாதி சம்பவத்தோட நான் சொல்கிறேன் கேளுங்க. முந்தா நேரத்தையும் அவன் ஃப்ரெண்டு 2 சின்ன பிள்ளையோட வந்து இருந்தார் தெரியும், பார்த்தீங்களா? அந்த பாப்பா என்கிட்ட பேசுது. அந்த பாப்பா யாருன்னா அவன் என் கூட விளையாடின பையன். அவனுக்கு பேத்தி 2 பேர். அவனுக்கு மருமகன், எனக்கு இங்கே கபடி விளையாடின பையன். அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன படிக்கான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, யூகேஜி படிக்கமா தாத்தான்னு சொல்லி. சரி. அவள் தங்கச்சி என்ன படிக்கா? எல்கேஜி. அப்போ நான் அடுத்த வருஷம் வந்து அவனை சொல்ல, நான் அடுத்த வருஷம் வந்து 1ஆம் கிளாஸ் போயிடுவேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவேன். நான் பெரிய பிள்ளை ஆயிடுவோம்ல. சரி, பெரிய பிள்ளை ஆயிடுவா. பெரிய பிள்ளை ஆயிரம் செல்லு கிடைக்கும்ல. அப்போ அவளுக்கு மனசுல எது பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. எது பதிஞ்சிருக்கு? மொபைல். எப்போ? இதுதான் கால மாற்றம். இதான் என்னது கால மாற்றம், மொபைலுடைய தன்மை. அப்போ மொபைலே அவளுக்கு பிறந்த உடனேயே மொபைலை பற்றி யோசிக்கிறான். டைம் ஃபுல்லாக மொபைலை பற்றி யோசிக்கிறான். மொபைல் தேவையில்லாமல் இருக்குதா? மொபைல் தேவையில்லாமல் இருக்குதா? இருக்குது. அது எவ்வளோத்துக்கு நம்ம அதை விரைவு பண்ணின்னு இருக்கு, எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு இருக்கு. நீ உனக்கு சிந்தனை பூராவும் இப்போ என்ன சிந்தனை இருக்கணும்? கூடுதலாட்டு இருக்கணும், விளையாடுற சிந்தனை கூட இருக்கணும். நீ மொபைல் யூஸ் பண்ணுறதுனால விளையாட சிந்தனை வருமா? இல்லை, நீ ஒரு காரணம் சொல்லுவேன், எனக்கு நான் மொபைலில் விளையாட்டை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ முதல்ல மொபைலில் தான் பார்ப்பா. அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. எதுக்கு பார்ப்பா? வீட்டில் கேட்கும் போதும் எனக்கு கேமு பார்க்கணும், ப்ரோ கபடி பார்க்கணும், இல்லை நிறைய யூடியூப் பார்க்கணும், ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி விளையாட்டு சம்பந்தமாக வாங்குவா. ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு அந்த கண்டுபிடிச்சிக்கணும். எது கண்டுபிடிச்சிக்கணும்? கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி? அது நிறைய தந்துக்கிட்டு இருக்கோம். நீ இருக்கும்போதே ஒரு பைக்கு பிடிக்குமா? பைக்கு தரோம். பைக் என்ன செய்வா? பைக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் பைக்கு பிடிக்கும். அடுத்தது வேட்டைக்கு போகிறது, மீன் பிடிக்க போகிறது, வேட்டைக்கு போகிறது பிடிக்கும். அதை காட்டி தரோம். அதை பார்ப்பா. கடைசியில் அது எது தரும்? லைட்டாக 2 பொண்ணை விட்டு பார்க்கும், கிராஸ் பண்ணி பார்க்க. அதில் மனுஷன் எப்பண்டா சிக்கனில் இருப்பான் அப்படி லாக் ஆயிடும். அப்புறம் பழைய கதையெல்லாம் போய் ஃபுல்லாக எதில் இருப்பார் அவர் மாப்பிள்ள? பொண்ணுலே இருப்பார். அப்போ எங்கேருந்து பொண்ணு வரவனுக்கு? நீ பொண்ணு இருந்தால் பொண்ணு வராது. அதில் வேற ஃபோனில் எனக்கு பொண்ணு வந்துடுங்கிற ஒருத்தன். எப்படி? அவர் ரம்மி விளையாடுவாரான். அட கோமாளிகளா, நீ யோசி. சூதாட்டம் எங்கே வருது? அடுத்தது ஃபோனில் வருது. அவன் வச்சிருக்கான், ஒரு செயலி வச்சுருக்கான், அப்படி தானே? அவன் உனக்கு காசு தரதுக்காக அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அவன் உனக்கு தூண்டால் போடுறான். அடுத்தது எப்படி தூண்டால் போடுறான்? நீ முதல்ல ரம்மி விளையாடுவியா, உனக்கு அவர் என்ன செய்வாரான்? ஒரு 1000 ரூபா தருவாரான். சும்மா கிடச்சில அப்படின்னு சந்தோஷமா எங்கே போய் சொல்லாரு? மக்கள்கிட்ட போய் சொல்லாரு, அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாரு, 1000 ரூபா அடைச்சி மக்கள் நேர் பார்த்தேன். 10,000 ரூபா அடுத்த நாள் விட்டுருப்பான். சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா கேவலம் இல்லை அது. நீ என்ன சொல்லுவா? அவன் என்ன சொல்லுவான்? ஜெயிக்கிறதுலாம் வீரமா. எதில் ஜெயிக்குது? சூதாட்டத்தில் ஜெயிக்குது வீரமா. என்ன இந்த இப்படி வேடனா எத்தனை வரை இறந்துருக்கான் அதில் சூதாட்டத்தில். இன்னொரு டைப், இவர் அங்கே ஒரு கேம் வச்சுருப்பார். மிலிட்ரிக்காரன் சுடுவான்ல, அவன் மிலிட்ரிக்காரன் துப்பாக்கி வச்சு சுடுவான், நேச்சுரலாக சுடுவான். இவர் அங்கே ஒரு படத்தை வச்சுட்டு அவர் அங்கே சுடுவார். யாரை சுடுவார்? பொம்மையை சுடுவாரான் இவர். அதில் பாயிண்ட் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எத்தனை பாயிண்ட் கிடைக்கும்? 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிடைக்கும். அது பாயிண்ட் கிடைச்சா அவன் என்ன தருவான்? கடைசி அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கோர் கிடைக்கும். இந்த ஸ்கோருக்காக உன்னுடைய தாட்டை யூஸ் பண்ணுறான், உன்னுடைய மனசை யூஸ் பண்ண. நான் சொல்ல வந்து உன்னுடைய சக்தியை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய செயல்படுத்துகிற செயல் திறனால எங்கே வீண் பண்ணுறா? சுடுதை வீண் பண்ணுறான். தம்பி, ஒரு காலங்கள் மாறுது. ஏன்னா எங்கள் காலங்களில் செல்ஃபோன் கிடையாது, இன்ட்ராக்ஷன் கிடையாது, ரொம்ப பாதிப்பு கிடையாது. மிகப்பெரிய பாதிப்பு இந்த செல்ஃபோன் தான். புரிஞ்சா? நீ செல்ஃபோன் வச்சுக்க, எந்த செல்ஃபோனாலும் வச்சுக்க, அது உனக்கு லாபத்துக்கு பயன்படுத்து. நான் அதான் சொல்லலாம், நீ மூவ் பண்ணு, நீ ஸ்டெப்பு போட்டு பாரு, நீ போனஸ் போட்டு பாரு, வச்சு லாக் பண்ணி ஒரு இடத்துல லாக் பண்ணி போனஸை போட்டு பாரு, போனஸ் தாண்டலான்னு பாரு. ஒவ்வொரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்து. ஒன்றை ஃபோட்டோ எடு, ஒன்றை வீடியோ எடு, நீ பாடுறத வீடியோ எடு, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறத வீடியோ எடு, நீ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறத வீடியோ எடு, இல்லை டீமோட ப்ராக்டிஸ் பண்ண வீடியோ எடு. அதை கண்டுபிடி. எவ்வளோ பெரிய நுட்பம் அது உனக்கு, எவ்வளோ தரம் உனக்கு. நீ அடுத்தவனை பார்க்காத, அடுத்தவனை வீடியோ எடுக்காத, செல்லு அடுத்தவனை ஃபோட்டோ நினச்சாத, ஒரு காலம் எடுக்காத. என்ன மயிறு எடுக்கணும்? என் செல்லு அவனை வரணும்.
நீ என்ன அவனுக்காக வேலை செய்யா? உன் படத்தை வை, உனக்கு வீடியோ வை, உனக்கு திறமை எவ்வளோதில் வை, கண்டுபிடி. இந்த ரைடு மேட்ச்சு போனேன் எல்லாம் எடுத்து வை. நைட்டு தூங்காத, பாரு எத்தனை ரைடு பாயிண்ட் எடுத்துன்னு பாரு. அதில் என்னென்ன மாதிரி மாற்றான்னு பாரு, பார்க்கலாமா? அதை ரிப்பீட் பண்ணு. எதை ரிப்பீட் பண்ணு? அந்த செல்லில் நீ பண்ண விளையாட்டை, நீ பண்ண மேட்சை அடுத்த மேட்ச் பண்ணுற வரை நீ பார்த்துக்கிட்டே இரு. தப்பு கிடையாது. அடுத்த மேட்ச் தப்பு தெரிய தெரிஞ்சிருவா. தப்பு பண்ண மாட்டான். தப்பு வராது தம்பி, உனக்கு வரவே செய்யாது. எனக்கு தெரியும். உனக்கு இந்த 7 பேரையும் ஃப்ரேம் பண்ணிடுவல்ல நீ. உன் ஃப்ரேமில் இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு மேட்ச்சுக்கு போனோன்னா அதை என் மைண்டில் ஃப்ரேம் பண்ணி அங்கே என் சித்தத்தில் பதிச்சு வைக்கணும். பதிச்சு வச்சுட்டு நான் படுத்து கிடந்து அதை யோசிக்கணும். இல்லை நான் மேட்ச் முடிஞ்சு இப்போ தென்காசி மேட்ச்சுக்கு போகிறேன், இல்லைனா சென்னையில் மேட்ச்சுக்கு போகிறேன், அங்கேருந்து பஸ்லேருந்து கிளம்பி வரும்போது ஃபுல்லாக எங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். இன்றைக்கி ஏன்னா அது ஃப்ரேமில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மேட்ச் என்ன செய்யும்? என் ஃப்ரேமில் ஓடிக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ தப்பு. டீம் ஜெயிச்சிருக்கோம், நான் டீம் ஜெயிச்சதை பார்க்க மாட்டேன். நான் இவ்வளோ தப்பு பண்ணினேன், நான் ஏன் இதில் பாயிண்ட் எடுக்கல அப்படின்னு யோசிச்சு அந்த மேட்ச்சு தூக்கம் வர. அங்கேருந்து வரவர் தூக்கம் வராது, சென்னையிலேருந்து யாருனாலும் தூக்கம் வராது. யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நீ அப்படி என்ன மாதிரி யோசிக்கண்டா. உனக்கு கையில் பாரு, நீ கையில் பார்த்துரு. நீ ஒரு மேட்ச் ஆடுறல, கொண்டு போய் இன்னொருத்தனை எடு மக்கான்னு சொல்லி அவன் எடுத்துருவான். இல்லை யாரையோ ஒரு ஆள் கூட்டிட்டு போய் ஊர்லேருந்து எடுத்து செஞ்சு பாரு எவ்வளோ மோசமாக விளையாடணுங்கிறத மட்டும் பாரு. இதை நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும்னு இந்த செல்லை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மூமெண்ட்டை பார்த்து சிறப்பாக இதை செயல்படுத்த முடியும்னு பாரு. பயன்படுத்த சரியில்லை. சரியா? நீ உனக்கு இன்னொரு ஆளுக்காக செல்லை பயன்படுத்தாத. உனக்காக மட்டும் என்ன செய்ய பயன்படுத்து. அது டெவலப்மெண்ட் வரும். போட்டு பாரு, செல்லை யூஸ் பண்ணு. ஆனால் அதுக்காக செல்லை யூஸ் பண்ணாமல் யார் இருக்கான்னு அவன் தப்பிக்கிடுவான். ஏன்னா சுயமாக அவனுக்கு யோசிக்க திறன் நிறைய வந்துடும் ராதா. யோசிச்சுட்டே இருப்பாள். நைட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தேங்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறான். 4 ரைடு மாட்டியாச்சு. நீ என்ன செய்யணும்? படுத்து கிடந்து இதை தான் யோசிக்கணும். என்ன செய்யணும்? யோசிக்கணும். யோசித்த வரும். அப்போ தான் அதில் அடுத்து என்ன பண்ணலான்னு வரும், அடுத்து என்ன சாதிக்கலான்னு வரும். இது நீ இங்கேருந்து போன உடனே என்ன பண்ணுறா? போன உடனே அவசரமாக எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் நமக்கு தகவல் வந்துருக்கு, யாரெல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஒரு 50 பேருக்கு குரூப்பு வச்சுருப்பான். அப்போ ஃபுல்லாக அதாக இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்காகும்? நைட்டு ஃபுல்லாக இருந்து செல்லை நோண்டிகிட்டு இருந்தால் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணணுமா பண்ணண்டாமா? அது ஒத்துக்கிடுமா? எப்படி நமக்கு விந்து விரையாகி அது வேஸ்ட் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் என்ன செய்யுது? மென்டலேருந்து மைண்ட்லேருந்து அது வெளியே போய் அதுவும் வேஸ்ட் ஆகுது. அதை சேமி. எதை சேமி? இந்த செல்லு வெளியாக போகிறத சேமி, வெளியே அவுட்டு விடு. சாதிச்சிடலாமா? செல்லு பார்க்குறத முதல்ல குறைக்க பாருங்கள் தம்பி. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த PV சிந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்மிண்டன் பிளேயர், ஷட்டில் காக் பிளேயர், இந்தியன் பிளேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி? அவங்க ஒரு ஆந்திரா, புரிஞ்சுக்கணுங்க. அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க எப்படி நான் சைன் பண்ணேன்னு சொல்லி காரணம் சொல்லியிருப்பாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இடம் அவங்க ஊருக்கு 30 கிலோமீட்டர் கார் உண்டு அவங்களுக்கு. அவங்க அப்பா ரமணராவன் சொல்லிட்டு பெரிய ரமணா பெரிய அவர் அர்ஜுனோட பிளேயர் வாலிபால். அவருக்கு மக தான் இது. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவர் கூட்டிகிட்டு போவார். எங்கே கூட்டு போவார்? ஷெட்யூல் விளையாடுறத கூப்பிட்டு போவார். 4:30 மணி கிரவுண்டில் இருக்கணும். அதான் ஷெட்யூல். 4:30 மணி 30 கிலோமீட்டர் அங்கே போய் இருக்கணும்னா எத்தனை மணிக்கு எழும்பணும்? 3 மணிக்கு எழும்பி டாய்லெட் போய் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி பேட்டரி எடுக்கணும். எப்படி 3 மணிக்காக கிளம்புன்னு வச்சுக்கா. 3:30 மணிக்கு கிளம்பணும். அட்லீஸ்ட் 3:30 கிளம்பி மணிக்கு போயிட்டு கிரவுண்டில் அங்கே விடுவானா. அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ராக்டிஸ் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 3 மணி நேரம். கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ராக்டிஸ்னால் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். அது 3 செஷனாக இருக்கும். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டாக இருக்கும். அப்போ தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போக முடியும். நீங்களும் அப்படி தான். கபடியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிக்கணும்னா நீ இந்த மினிமம் இவ்வளோ உழைக்கலாம் கிடைக்காது. அப்போது அவள் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான். அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார், ரெஸ்ட் எடுப்பார், சாயங்காலம் கூப்பிட்டு போவார். அவள் என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் எனக்கு டைம் இருக்கும், வேறு எதை பற்றி சிந்திக்கணும் டைம் இருக்காது. தூங்கும்போதோ படுக்கும்போதோ சிந்தனை எது ஓடும்? ஷெட்டில் போய்ட்டு தான் ஓடும். செல்லு எனக்கு கிடையவே செய்யாது. நான் பார்த்ததே இல்லை செல்லு இருக்க காலத்தில். இப்போ தான் நம்ம இதில் ஏசியன் கேம்ஸ் கோல்டு மெடல் அடிச்சா போன இடம். அப்படி தானே? அவளோட சாதனை தான் இது. தியாகம் பண்ணாங்க. எதை தியாகம் பண்ணாங்க? ஒரு செல்லை யூஸ் பண்ண தியாகம் பண்ணாங்க. இந்தியா போயிட்டாங்க. நீ இதில் எத்தனை வரைக்கும் செல்லை தியாகம் பண்ணுவா, எத்தனை பேர் இந்தியா போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீ எவெல்லாம் செல்லை தியாகம் பண்ணுறீங்களோ அவங்களாம் எங்கே போவீங்க?